ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். Hi friends, welcome to Cook with Sangeeta. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசப்பொடி. நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க அக்கா ரசப்பொடி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இன்னைக்கு ரசப்பொடி செஞ்சு காட்ட போறேன். நீங்க இது கல்யாண வீட்ல ரசம் சாப்பிடுவீங்கல்ல அந்த டேஸ்ட்லயும் இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல்ல ரசம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்லயும் இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம எப்படி ரசப்பொடி அரைக்கிறோம் அப்படிங்கறதுல இருக்கு. ரசப்பொடியை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. சில பொருட்களை சேர்ப்பாங்க, சேர்க்காமையும் இருப்பாங்க. பட் சங்கீதா ஸ்டைல் இருக்கே ரொம்ப எளிமையா இருக்கும். பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். மத்ததெல்லாம் வறுக்கிற மாதிரி இதுக்கு வறுக்க கூடாது. இந்த ரசப்பொடி சுவை மாறாம இருக்கிறதுக்கு மெயினா நம்ம அதை எப்படி வறுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பொருட்களையும் எந்த பக்குவத்துல வறுக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரசப்பொடி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாருங்க, இன்னைக்கு அளவுகள் எல்லா பொருளையும் நான் இந்த டீஸ்பூன்ல தான் எடுத்து உங்ககிட்ட காட்ட போறேன். ஏன்னா இந்த மாதிரி டீஸ்பூன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதே அளவு தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்க எந்த ஸ்பூன்ல, அதாவது டீஸ்பூனா இருந்தாலும் சரி, டேபிள் ஸ்பூனா இருந்தாலும் சரி, எந்த ஸ்பூன்ல ஒரு பொருளை அளக்குறீங்களோ அதே ஸ்பூன்ல தான் எல்லா பொருளையும் அளக்கணும். இப்ப இந்த ஸ்பூன்ல 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பணல் கம்மியா வச்சுக்கோங்க. இதை அப்படியே வறுத்துக்கலாம். ரசப்பொடி பொறுத்த வரைக்கும் வறுக்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ரசப்பொடிக்கு ரொம்ப போட்டு அப்படியே கலர் வர வரைக்கும் வறுக்க கூடாது. நம்ம வச்சு வறுக்கிற கடாய் நல்லா சூடாயிடணும். அந்த சூட்லயே அப்படியே லேசா செவக்கணும், அவ்வளவுதான். நீங்க அனல் அதிகமா வச்சு இதை ஓவரா வறுத்தீங்கன்னா ரசத்துக்குரிய மனமே வராது. ஒவ்வொரு பொருளையும் எந்த ஸ்டேஜ்ல வறுத்து எடுக்கணும்னு சொல்றேன், அதே மாதிரியே செய்யுங்க. நான் இப்ப அடுப்பணல் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன். பாருங்க, லேசா அப்படி செவந்த மாதிரி இருக்கு, வாசமும் வருது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்ப இது உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இந்த பருப்போடைய கலர் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். எல்லா பொருளையும் ஒன்னா போட்டு வறுக்க கூடாது. நான் எப்படி வறுக்கிறேனோ அதே மாதிரியே வருங்க. மிளகு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது கம்மியான அனல்ல வச்சு லேசா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். மிளகு சீரகம் வறுக்கிறது ரொம்ப முக்கியம். இது நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வறுக்க கூடாது, லேசா சூடாகணும். அதே மாதிரி அதுல இருந்து ஒரு வாசமும் வரணும். நம்ம ரசத்துக்கு எப்பயுமே மிளகு ஜீரகம் வறுக்காம தான் பொடி பண்ணி போடுவோம். இப்ப எல்லாமே வறுக்கிறோம். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க ஓவரா வறுத்தீங்கன்னா ரசம் டேஸ்ட் வராது. இந்த மாதிரி வறுத்து செய்யும் போதும் பூச்சி வைக்காது, நீங்க எவ்வளவு நாள் வச்சாலும். அதே மாதிரி கண்டிப்பா நீங்க கேட்பீங்க இது எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலான்னு. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, மிளகு போட்டு இப்படி நல்லா அப்படியே கை தொட்டா அப்படியே சுடுது. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே நீங்க ஜீரகம் போட்டீங்கன்னா அது அப்படியே பொரிஞ்சு வந்துடும். நான் எப்படி போட்டனோ அதே மாதிரியே போடுங்க. இப்ப இதையும் நல்லா கிளறி கொடுங்க. மிளகு ஜீரகம் அளவு ரொம்ப முக்கியம். எப்பயுமே மிளகு கூடுதலாகவும் ஜீரகம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். இந்த ஜீரகமும் சூடாகணும், அது வரைக்கும் தான் வறுக்கணும். நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் ரசத்துக்கு போடுறோம். நீங்க அதெல்லாம் லேசா வறுத்துட்டு போட்டாதான் பூச்சி வைக்காது. பாருங்க, சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இது உடனே மாத்திடலாம். அடுத்த ஸ்டேஜ் விட்டீங்கன்னா இங்க பாருங்க வெடிக்க ஆரம்பிக்குது. இப்ப உடனே எடுத்துடணும். மிளகு ஜீரகம் வறுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இதுவும் பிளேட்ல கொட்டி அப்படியே ஆற விடுங்க. மல்லி 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். ஒரே கடாயில தான் 1 by 1 நான் வறுத்துக்கிட்டே வரேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 10 எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். மிளகா நான் போறது கரெக்டா இருக்கும். நீங்க இதை விட கூடி குறைச்சும் போட்டுக்கலாம். அதாவது காரம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட 2 சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை நான் காரம் ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன், குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா 5 to 7 போடுங்க. அதே மாதிரி நீங்க ரசம் வைக்கும் போது கூட அப்படியே காஞ்ச மிளகா 1 கிள்ளி போடலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதையும் அடுப்பணல் கம்மியா வச்சு சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். விராலி மஞ்சள் சின்னதா 2 துண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். உங்ககிட்ட மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனா லாஸ்டா அரைக்கும் போது போடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நான் இப்படி தொட்டு பார்த்தா அப்படி சுருன்னு அப்படி சுடணும், அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இதையும் எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். பாருங்க, கருவேப்பிலை 1/2 கைப்பிடி எடுத்திருக்கேன்.
ஒரு கைப்பிடினா ஃபுல்லாக வரும். இங்கே பாருங்க, நான் இப்படி வச்சு அழுத்துறேன் பாருங்க, கொஞ்சம் தான், அரை கைப்பிடி தான் இருக்கணும். கருவேப்பிலைய ரொம்ப நிறைய போட்டால் ஒரு துவர்ப்பு, ஒரு லைட்டாக கசப்பு மாதிரி வந்துடும். அளவாக போடணும், அளவுக்கு மீறி போட்டோமா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ அடுப்பணல் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மி அனலில் வச்சு வறுத்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே தண்ணி விடும், மொறுமொறுன்னு உங்களுக்கு வராது. இந்த கருவேப்பிலையை நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணும். உங்ககிட்ட கருவேப்பிலை பச்சையா இல்லைன்னா நீங்கள் பழைய கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சாப்பில் வச்சுருப்பீங்கள, அது வேணாலும் போடலாம். பாருங்க, உங்களுக்கு சலசலன்னு சத்தம் கேட்குதா? இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க, கட்டி பெருங்காயம் சின்னதா ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இந்த சைஸ் நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி காட்டுறேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 15 கிராம் இருக்கு. பெருங்காயம் போடுறது ரொம்ப முக்கியம். இதை விட நீங்க 5 கிராம் கூட கூட போடலாம், ஆனா கம்மியா போடாதீங்க. ரசத்துக்கு பெருங்காயம் கொஞ்சம் கூட போடும் போதும் நல்ல வாசனையா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த பெருங்காயத்தை இந்த எண்ணெயிலே போடுங்க, ஏன்னா அப்படியே நீங்க பெருங்காயத்தை போட்டீங்கன்னா அடியில பிடிக்கும். இப்ப இது நல்லா பொரியிற வரையிலும் நம்ம வறுத்துக்கணும். என்ன கேட்டா நான் சொல்லுவேன், கட்டி பெருங்காயம் இல்லாத ரசமே வைக்காதீங்கன்னு. ரசம்னா கட்டி பெருங்காயத்துல வைக்கணுங்க, அதுதான் ரசம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். சாம்பாரா இருந்தாலும் சரி, ரசமா இருந்தாலும் சரி, கட்டி பெருங்காயம் போடும்போது தான் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தூள் பெருங்காயத்துக்கும் கட்டி பெருங்காயத்துக்கும். கட்டி பெருங்காயமா இருக்கும்போது அந்த பிளேவர் நல்லா வெளியில வரும். பாருங்க, இது அப்படியே பொரிஞ்சு வர வர அப்படியே அழுத்தி கொடுங்க, அப்படியே உருகும். நீங்க இப்படி அழுத்தினீங்கன்னா நல்லா ஃபிளாட் ஆகும், அப்ப நல்லா பொரியும். இங்க பாருங்க, இப்படி அழுத்தி கொடுக்கணும். சப்போஸ் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்ல, தூள் தான் சங்கீதா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மிக்சியில எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது போட்டுக்கோங்க. நான் வச்சிருக்கிற பெருங்காயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது, கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும், அதனால நான் எண்ணெய் ஊத்தினேன். உங்ககிட்ட இருக்கிற பெருங்காயம் நல்லா ட்ரையா இருந்ததுன்னா சட்டியில போட்டு சும்மா லேசா சூடு பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் கூட தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி வறுத்துக்கணும். நீங்க லேசா செவந்த எண்ணெய் எடுத்துக்கலான்னு வறுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொறுன்னு வராது. இப்ப சூடா இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். இதை நல்லா ஆற வச்சிடணும். அதே மாதிரி கம்மியான தீயில வச்சு வருங்க, அப்பதான் இந்த அளவுக்கு வரும். இப்ப இதையும் பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாங்க. இப்போ அதே கடாயிலே நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். 2 கட்டி பூண்டு எடுத்து அதை உரிச்சிட்டு தட்டி வச்சிருக்கேன். தட்டுறது பாருங்க, லேசா தட்டணும், எங்கேயும் செதறி போகக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதையும் கிளறி கொடுங்க. அடுப்பணல் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. இந்த பூண்டை கம்மியான அனல்ல வச்சு நல்லா பொறுன்னு வறுத்துக்கணும். இந்த பூண்டை எப்போ போடணும்னு உங்களுக்கு ரசப்பொடியில சொல்றேன். பூண்டு போறது ஆப்ஷனல். ஏன்னா பூண்டை இது மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு போடும்போதும் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. பட் நீங்க இதே மாதிரி பூண்டு போட்டு செஞ்சு பாருங்க, ரசப்பொடி செம்ம வாசனையா இருக்கும். இதே நீங்க ரசப்பொடியை ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா 1 வருஷம் 6 மாசம் வேணாலும் வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. எப்ப வேணுமோ அந்த டைமுக்கு எடுத்து நீங்க ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க பூண்டு போட வேண்டாம். அந்த ஸ்பாட்ல, அதாவது ரசம் வைக்கும் போது நீங்க பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நீங்க ரசம் வைக்கும் போது இந்த ரசப்பொடி மட்டும் போட்டா போதும், வேற ஈவன் நீங்க பூண்டை கூட தட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இன்னும் கொஞ்சம் எனக்கு பூண்டு வாசனை வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் 4-5 பல்லோ இல்ல 1 கட்டியோ பூண்டு தட்டி போட்டுக்கலாம் ரசத்துல. பாருங்க, பூண்டு இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூண்டை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த பூண்டியும் ஆற வச்சிடலாங்க. பாருங்க, நம்ம வறுத்த பொருள் எல்லாம் ஒரு பிளேட்ல இருக்கு. இது நல்லா ஆறிடுச்சு. வாங்க இப்ப இது எப்படி பொடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரசப்பொடி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இப்ப என்ன பொருள் எப்ப போறணும் அதே மாதிரிதான் போட்டு அரைக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, வறுத்து வச்ச எல்லா பொருளும் இதுல வச்சிருக்கேன். இப்ப எப்படி போறேன்னு பாருங்க. மஞ்சள் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், துவரம்பருப்பு கடலைப்பருப்பு அதுவும் போட்டுக்கலாம், மல்லியும் வெந்தயமும் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச பெருங்காயத்தை அப்படியே உடைச்சு போடுங்க. இங்க பாருங்க, அப்படியே பொடுன்னு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். மிக்சி ஜார்ல போடாத பொருள் நான் இங்க பிளேட்ல வச்சிருக்கேன். இன்னும் பூண்டு போடல, மிளகு ஜீரகம் போடல. இது ரெண்டும் நான் எப்போ போடணும்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த பிளேட்டை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்ப மிக்சி ஜார்ல இருக்கிறத நான் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பா இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க மிளகு ஜீரகத்தையும் இதிலே போடுங்க. ரசம்னாலே அதுக்கு ரொம்ப முக்கியமானது மிளகு ஜீரகம் பூண்டு.
ஸோ அதனால தான் நான் சொல்ற மாதிரி உங்களை அரைங்கன்னு சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பொருள் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருக்கணும். மிளகு ஜீரகம் அதை விட கம்மியா மசியணும். அதுக்காக தான் இப்படி போடுறோம். இப்ப பாருங்க, மிளகு ஜீரகம் போட்டாங்களா? இன்னும் நான் பூண்டு அப்படியே தான் வச்சிருக்கேன். இப்ப இதையும் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். நீங்க இதுக்கு மேல நைஸா வேணா கூட அரைச்சிக்கலாம். ஆனா அப்ப டேஸ்ட் மாறும். உங்களுக்கு ஏதோ சாம்பார் பொடி போட்ட மாதிரி ரசம் திக்கா இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்க பூண்டும் இதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூண்டு போட்டு அரைக்கும் போதும் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. நீங்க வெளியில வச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். இதே நீங்க நார்மலா ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். நீங்க பூண்டு போடாம அரைச்சிங்கன்னா வெளியில வைக்கும் போது 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் கூட நீங்க வெளியே வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு எப்பயும் சொல்றதான், ரொம்ப நிறைய போட்டு அரைச்சு வைக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரைங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி அரைங்க. ஏன்னா என்னதான் நீங்க அரைச்சி டைட்டா போட்டு மூடி வச்சா கூட அந்த வாசனை எவாப்ரேட் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சமா இப்ப நான் அரைக்கிற அளவோட அரைங்க, கரெக்டா இருக்கும். இப்ப இது எப்படி அரைக்கணும்னா, அப்படியே பல்ஸ்ல 2-3 வாட்டி விடுங்க. இது ரொம்ப நைஸா மையக்கூடாது. இப்ப இதையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். பூண்டு இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அப்படியே கட்டி கட்டியா இருக்குதுல்ல, இந்த மாதிரி இருக்கணும். பூண்டு போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரசப்பொடியோட வாசனையுமே வருதுன்னு சொல்லலாம். இப்ப இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, நீங்க கேட்ட ரசப்பொடி சூப்பரா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. நிஜமா சொல்றேன், அவ்வளோ வாசனையா இருக்கு. அந்த பெருங்காய வாசனை, மிளகு, ஜீரகம், பூண்டு, அப்பப்பா அவ்வளோ வாசனையா இருக்கு. உங்களுக்காக தான் ரொம்ப எளிமையான முறையில சரியான அளவுகளோட உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு நல்லா டைட்டா இருக்கிற ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிருங்க. இந்த ரசப்பொடியை எப்படி போட்டு ரசம் வைக்கிறது சங்கீதா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். அதையும் சொல்லிடுறேன். நான் யூஸ்வலா எப்படி பண்ணுவேன்னா, ரசத்துக்கு எல்லாம் கரைச்சிட்டு அந்த ரசத்துலயே இந்த பொடியை போட்டுருவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். நீங்க ரசம் கொதிக்கும் போது வேணாலும் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரசத்துக்கு கரைக்கும் போது வேணாலும் போடலாம். அதுவும் இல்லைன்னா ரசத்துக்கு வதக்கவும் பார்த்தீங்களா, அப்பயும் போடலாம். இந்த 3 டைப்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கலாம். இது எவ்வளவு வரைக்கும் போடலாம் சங்கீதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்க 4 பேர் இருக்கிறவங்களா இருந்தா 1 டீஸ்பூன் to 1.5 டீஸ்பூன் போடலாம். இதே நீங்க 4 பேருக்கு மேல போனா கண்டிப்பா 2 டீஸ்பூன் போடுங்க. அப்பதான் வாசனையா இருக்கும். அதே மாதிரி இதுல பூண்டு போட்டு அரைச்சிருக்கோம். நான் 2 விதமா சொல்லியிருக்கேன். பூண்டு போட்டும் அரைக்கலாம், போடாமையும் அரைக்கலாம். சப்போஸ் பூண்டு போடாதவங்க நீங்க ரசம் எல்லாம் கூட்டி வச்சுட்டு அதுல ஒரு கட்டி பூண்டு நல்லா தட்டி போட்டுருங்க. ஈவன் இதுல பூண்டு போட்டு அரைச்சாலும் நீங்க ரசம் கொதிக்கும் போது கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு பாருங்க, இன்னும் பிரமாதமா இருக்கும். நான் எப்பயுமே ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், பெருங்காயம், பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலா போடுவேன். அப்ப ருசியும் கூடுதலா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அளவுகள் நான் ஸ்பூன்ல தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரவே வராது. ஸோ அதே மாதிரியே போடுங்க. எந்த ஸ்பூனா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே அளவுலயே எல்லா பொருளையும் எடுங்க, கரெக்டா வரும். நான் சொன்ன அளவுகள் அவ்வளோ சரியா இருக்கும். நீங்க வேற எதையாவது கூடி குறைச்சி போட்டீங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட் மாறும். இந்த ரசப்பொடியை வச்சு நீ ஒரு ரசம் வச்சு காமிச்சின்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் சங்கீதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கும் தோணுது. ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்த வர வீடியோ இந்த ரசப்பொடியை வச்சு எப்படி தக்காளி ரசம் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போறேன். கண்டிப்பா இந்த ரசப்பொடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரசப்பொடி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சங்கீதா பிள்ளை சூப்பரா சொல்லி தருதுடா, நமக்கு ஈஸியா புரியுது, நாமளும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருத்தர் தொடர்ந்து விடாம கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்க ரசப்பொடி செஞ்சு காமிக்க மாட்டேங்கிறீங்க, நான் கோச்சிக்கிறேன் அப்படின்னு. ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் இது தீபாவளி சீசனா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் தீபாவளி ரெசிபிஸ் நிறைய போட்டுட்டே இருக்கேன். ஸோ எந்த ஒரு ரெசிபி கேட்டாலும் அர்ஜென்டா கேட்காதீங்க. அது நான் உங்களுக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இந்த ரசப்பொடி செஞ்சு காமின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி உங்களுக்காக மட்டுமே நான் சொல்லுவேங்க. ஏன்னா உங்க அன்பு தொல்லை என்னால தாங்கவே முடியல. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல, அதாவது தக்காளி ரசம் இந்த ரசப்பொடி போட்டு வைக்கிற வீடியோல உங்களை பார்க்கிறேன். Until then, see you, bye bye, love you all.